தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். இயேசு கிறிஸ்துவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவின் அன்பு கடந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்று நற்செய்தி பாகமானது மார்க் நற்செய்தி 12ஆம் அதிகாரம் 28 முதல் 34 வரை உள்ள திருவாக்கியங்கள். குறிப்பாக 34வது வாக்கியம். அவர் அறிவு திறனோடு பதில் அளித்ததை கண்ட இயேசு அவரிடம், நீர் இறையாட்சி நின்று தொலையில் இல்லை என்றார். என்பதை நாம் பார்க்கின்றோம். எப்பொழுது இந்த மனிதனை இயேசு சொல்கின்றார், நீ இறையாட்சியிலிருந்து வெகு தூரம் இல்லை எப்போது சொன்னார்? அவன் அறிவுத்திறனோடு. எப்போது அந்த அறிவுத்திறன் அவனுக்கு கிடைத்தது? அவன் இறை வார்த்தையை சொன்னபொழுது. என்ன இறை வார்த்தை? பழைய ஏற்பாட்டு விஷயத்தை அவன் எடுத்து சொல்கின்றான். இயேசு அவன் கேட்கின்ற முதன்மையான கட்டளை எது கேட்டபொழுது இயேசு சொன்ன வார்த்தை, நீ கடவுளை அன்பு செய்ய வேண்டும், அதே போல உன் அயலாரையும் நீ அன்பு செய்ய வேண்டும். அதன் பிறகு அவன் என்ன செய்கிறான்? அவனும் அந்த வார்த்தையை அவன் எடுத்து சொல்கின்றான். என்னவென்று, ஆம், அது எனக்கு தெரிகிறது, நான் படித்திருக்கின்றேன், நான் அறிந்திருக்கின்றேன். கடவுளை, நான் மனிதனை, மற்றவர்களை அன்பு செய்கிற பொழுது தெய்வத்தை அன்பு செய்கிறோம் என்ற விஷயத்தை அவன் எடுத்து சொல்கின்றான். அதனை வாசிக்கிறோம். இணைச்சட்ட நூலில் அவன் சொல்வதை தான் எடுத்து சொல்கின்றான். அப்போ ஒரு மனிதன் இறை வார்த்தை படிக்கின்ற சமயத்தில் அந்த வார்த்தையானது அவனுக்கு அறிவு ஆனது தெளிவு பெறுகிறது. அந்த அறிவு தெளிவோடு அவன் திறன்பட அவன் பேச ஆரம்பிக்கின்றான். திறன்பட அவன் பேச ஆரம்பித்த உடனே அதை அவனை என்ன செய்கிறது? அந்த விபுலியமான அந்த வார்த்தையானது, உயிருள்ள வார்த்தையானது அவனை இறை ஆட்சியின் பாதைக்கு கொண்டு போய் சேர்க்கிறது. அப்படி என்றால் வார்த்தை படிக்கிற ஒரு மனிதனுக்கு இறை ஆட்சி பாதை அவனுக்கு தெளிவு கிடைக்கும். இறையாட்சி பாதை என்பது என்ன என்று தெரியும். அந்த இறையாட்சியின் பாதைக்கு இது அவன் கடந்து வருவான். ஒரு நாளும் அவன் தீமைக்கு அவன் அடிமையாக மாட்டான். பண்பாண்டுகளே, நீங்களும் செய்ய வேண்டிய காரியம் என்பதென, இறையாட்சியில் வாழ வேண்டிய நீங்களும் நானும் அந்த இறையாட்சியின் பாதையில் நீங்களும் வர வேண்டும் என்றால் இறை வார்த்தை படித்தாலே போதும். அப்போ வார்த்தை நான் படிக்க அந்த வார்த்தையானது என்னை இறையாட்சியின் பாதை எனக்கு எடுத்துக்காட்டும். அந்த இறையாட்சியின் பாதை நமக்கு எல்லோருக்கும் தெரியும். அன்பு, அமைதி எல்லாம் அதுதான் இறையாட்சி பாதை. ரோமியருக்கு திருமுகம் 14ஆம் அதிகாரம் 17ஆம் வாக்கியத்தை வாசிக்கின்றோம். இறையாட்சி என்பது என்ன? நாம் உண்பதையும் குடிப்பதையும் அடிப்பையாக கொண்டதல்ல, மாறாக தூய ஆவி தருகின்ற நீதி, அமைதி, மகிழ்ச்சி. அப்போ இறைவார்த்தை படிக்கிற ஒரு மனிதன் நீதியுடன் நடப்பான், அமைதியோடு இருப்பான், அவன் என்றும் சந்தோஷத்துடன் மகிழ்ச்சியோடும் இருப்பான். பண்பாளர்களே, நீங்களும் நானும் அந்த பாதையில் நடக்க வேண்டும் என்றால் வார்த்தையை படிக்கின்ற ஒரு மனிதனாக, தியானிக்கின்ற ஒரு மனிதனாக, அதை வாழ்க்கையில் பிரதிபலிக்கின்ற ஒரு மனிதனாக நாம் மாற வேண்டும். ஒருவேளை தோற்று போகிற சமயத்தில் ஓடிப்போய் பாவ சங்கீதனம் செய்து மீண்டும் நம்முடைய வாழ்க்கையை மீண்டும் அதே மாதிரி பாதையில் நடப்பதற்கு நாம் முயற்சி எடுக்க வேண்டும். கண்களை மூடிக்கொள்ளுங்கள். நல்லவனாய தெய்வமே, இறையாட்சிக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை நாங்கள் வாழ வேண்டும் என்று நீ விரும்புகின்றீர். அந்த வாழ்க்கையை வாழ்வதற்கான அனைத்து வழிகளையும் இறை வார்த்தை வழியாக நீ தாமே தந்திருக்கின்றீர். வார்த்தை படிக்கிற ஒரு மனிதனுக்கு அந்த வார்த்தை, அந்த பாதை அங்கு தென்படும் என்று நீ தாமே வெளிப்படுத்தியிருக்கின்றீரே. இயேசுவே, இனி முதல் அந்த வார்த்தை நாங்கள் படித்து இறையாட்சியின் பாதையை கண்டுகொண்டு அதுக்கேற்ற ஒரு வாழ்க்கை நாங்கள் வாழ நீரே கிருபை புரிந்தலும். அம்மா மாதாவே, விசேஷமாக எங்களுக்காக பரிந்து பேசும். ஆமென். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.